ஹாய் கைஸ். எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன போல் நம்மளோட ஃபண்டட் அக்கௌண்ட்டில் சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த ரூல்ஸு சும்மா உங்களுக்கு புரிகிற போல் சொல்கிறேன். டெய்லி லாஸ் லிமிட் $300. அதாவது ஒரு நாளைக்கு $300 தாண்டி நான் லாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு $600. அதாவது மொத்தமாக நான் இப்போ இன்றைக்கி ஒரு 300, நாளைக்கு ஒரு 200, நாளான்னைக்கு ஒரு 100 அந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டே வரேன்னா அது 600 தாண்டி போச்சுன்னா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும். அதாவது நான் சொன்னேன் ஆல்ரெடி 95% ஆஃப் ட்ரேடர் வந்து இதில் பாஸ் பண்ணுறது கிடையாது. ரீசன் இது தான், இவங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்திருக்க அக்கௌண்ட் சைஸ் வந்து $6,000. ஸோ $6,000 அக்கௌண்ட் சைஸு. ஸோ அதுக்கு ஏற்ற போல தான் இவங்க இந்த லாஸ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 days அது நான் ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே கூட 600 ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நோ 300 தான் வந்து ப்ராஃபிட் டார்கெட். அதாவது $300 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பட் ஒரே நாள்லேயே $300 எடுத்தால் கூட மினிமம் 3 days ட்ரேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஏற்ற போல் நம்ம நெக்ஸ்ட் டேஸில் ரொம்ப லாட் சைஸ் கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கணும். இதுதான் இவங்கள்ட்ட இருக்க ரூல்ஸு. இதை தவிர சில ஹிடன் ரூல்ஸும் இருக்கும். அதை நம்ம போக போக கண்டிப்பாக பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டெய்லி லாஸ் $300, மேக்ஸிமம் லாஸ் $600 அண்ட் 3 days ட்ரேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் டார்கெட் 300. ஓகேங்களா? நான் இப்போ இந்த 90 days சேலஞ்ச் சொல்லியிருக்காங்க. இந்த சேலஞ்சில் 90 daysக்குள்ளே நாம் எத்தனை அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை அக்கௌண்ட்டை ஃபெயில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக நான் நிறைய அக்கௌண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட்டு நான் 90 daysக்கு அப்புறம் ஒரு ரியல் அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குற நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி 3 அக்கௌண்ட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்னும் ப்ராக்டிக்ஸ் தேவைங்கிறதுக்காக நான் ட்ரையலில் இறங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு தாட் இருந்ததுன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் முடிஞ்ச அளவுக்கு 90 daysோ இல்லை 6 monthோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரியல் மணியை கொண்டு போய் உள்ளே போடுங்க. எடுத்ததுமே போடாதீங்க. நான் ஆல்ரெடி 3 அக்கௌண்ட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்டிக்ஸ் மேக்ஸிமம் அண்ட் பர்ஃபெக்ட். இப்போது நம்ம ட்ரேட் எப்படி பண்ணுறது, அதாவது இப்போ இதுக்கு ஏற்ற போல் ட்ரேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே 300 வந்து ப்ராஃபிட் டார்கெட்டு. ஒரு நாளைக்கு 300 விட கம்மியாக லாஸ் ஆகிடக்கூடாது. 300 லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அப்போது நம்மளோட அக்கௌண்ட் சைஸ் வந்து $6,000. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 6,000ஓட 1% வந்து $60. ஸோ என்னோடய டெய்லி லாஸ் லிமிட் வந்து $60 வைக்க போகிறேன். அதாவது என்னோடய 1% வைக்க போகிறேன். என்னோடய அக்கௌண்ட் சைஸோட 1%. அதே போல் நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும்தான் எடுப்பேன். அது 2வது ரூல். ஃபஸ்ட்டு ரூல் வந்து $60 தான் லாஸ் பண்ணணும். 2வது ரூல் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும்தான் எடுக்கணும். 3வது ரூல் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எனக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நிறைய பேர் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அதை போல் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்படி இந்த அக்கௌண்ட்டில் சார்ட்டில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஏற்ற மாதிரி ஒரு செட்டப் வந்தால் மட்டுமே நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் அக்கௌண்ட்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் 1 by 1 ட்ரேட் எடுக்கக்குள்ளேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பார்ப்போமா? ட்ரேட் எடுக்கலாமா? ஆக்சுவலாக செஷன் டைம்ஸ்னு சில இது உண்டு. அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி
ஓகே, நானே சர்ச் பண்ணி காமிச்சிடுறேன், ஒரே நிமிஷம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிட்னி செஷன், டோக்கியோ செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், இப்படி ஒரு 4 செஷன் இருக்குது. அதாவது இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதில் இது போல் ஒரு 4 செஷன் இருக்குது. இதில் எனக்கு நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன போல் நான் வந்து இப்போ ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால எனக்கு ஷிஃப்ட் டைமிங் இருக்கனால நான் வந்து இதில் 2 டைமிங்கில் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஒன்று என்னென்னா 6:30 PM to 7:30 PM. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து 10:30 AM to 11:30 AM. இந்த டைமில் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட. ஒரு நாளைக்கு கோல்டு மார்க்கெட் வந்து டவுன்லேருந்து அப்பாக இருக்கட்டும், இல்லை அப்லேருந்து டவுனாக இருக்கட்டும், டவுன்லேருந்து அப்பாக இருக்கட்டும், அப்லேருந்து டவுனாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் அது மேலே போகும், கீழே இறங்கும். நாம் இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணாலே போதும். 10 ஆர் 15 ஆர் 20 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா, அது போதும் நமக்கு. அதாவது 100 200 பாயிண்ட்ஸ் வரக்கூட போகும். நமக்கு அதில் தேவை 20 பாயிண்ட்ஸ் மட்டுமே போதும். ஸோ நாம் வெயிட் பண்ணி, நமக்கான டைம் வர வெயிட் பண்ணி கரெக்டாக ஒரே ஒரு ட்ரேட், அது லாஸும் ப்ராஃபிட்டும் அன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போது இன்றைக்கி டேட் என்ன? ஓகே, நான் வந்து ரயில்வே டைமில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ரயில்வே டைம் தான் காட்டும். 8:25, அதாவது 6:30 மண்டே 15 June 26, அதாவது இன்றைக்கி டேட், ஓகேங்களா. இதில் நான் இப்போது ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கன்சாலிடேஷன் மூமெண்ட் இருந்திருக்கு. அதாவது மேலேயும் பிரேக் பண்ணாமல் கீழேயும் பிரேக் பண்ணாமல் ஒரு கன்சாலிடேஷனில் இருந்திருக்கு மார்க்கெட்டு, ஓகேங்களா. அடுத்து அதை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு, ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ நான் வெயிட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி எனக்கான கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷன் வரப்போ நான் என்ட்ரி எடுப்பேன். என்ட்ரி எடுக்கிறப்போ உங்களுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதே போல் நான் ட்ரேடை என்னோடய அக்கௌண்ட்லேயும் எடுத்திருப்பேன். அதில் ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத கடைசியாக உங்களுக்கு ஷோ பண்ணுவேன், ஓகேங்களா. டெய்லி இதுதான் பண்ண போகிறேன். இது 90 days. நான் இதில் எத்தனை அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறேன், எத்தனை அக்கௌண்ட் ஃபில் பண்ணுறேன், அதுதான் இப்போது இந்த 90 days சேலஞ்ச். மார்க்கெட்டில் சப்ளை அண்ட் டிமாண்ட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு. அதாவது 1 2 3 பெரிய கேண்டில் ஸ்டிக்ஸ், அதாவது ஆல்ரெடி ஒரு கன்சாலிடேஷன், அதிலிருந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷனை இந்த 3 கேண்டில் ஸ்டிக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கும் முன்னாடி இருக்க அந்த ஒரு கேண்டில் தான் வந்து சப்ளை, அதாவது செல் சைடில் இருக்கிற ஒரு கேண்டில் ஸ்டிக்கை நம்ம சப்ளைன்னு சொல்லுவோம். அதே போல் ஒன் டூ த்ரீ கேண்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்குது. ஸோ இதை வந்து டிமாண்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து என்னோடய கெஸ்ஸிங் படி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது ரன் ஆகிட்டுருக்க இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா, அதாவது இப்போது இது வந்து ஒரு 5 minute டைம் ஃப்ரேமில் உள்ள ஒரு சார்ட்டு. இதில்
இப்போது 2 மினிட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த கேண்டில் ஸ்டிக் இப்போது ரிஜெக்ஷன் ஆச்சு. அடுத்த கேண்டில் ஸ்டிக் திரும்ப போய் தன்னோட ரீட்ரேஸ் போயிட்டு திரும்ப ரிட்டன் போய் ஸ்வீப்பை எடுத்துகிட்டு ரிட்டன் கீழே வருதுன்னா நாம் செல் சைடு ஒரு கிளியர் மூவ் இருக்கும். ரீசன் இங்கே நமக்கு டிமாண்ட் இருக்குது. இது நம்ம டிமாண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஆல்ரெடி மல்டிபிள் டைம் மார்க்கெட்டு இதை தாண்டி போகலை. ஃபஸ்ட் டைமாக இதை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? இது ரியலான பிரேக் அவுட்டாக இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டான்னு நமக்கு தெரியாது. அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்கு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் எப்போவுமே ஒரு கேண்டில் ஸ்டிக்கு பிரேக் பண்ணிடுச்சு, இதை போல் போகிறப்பயே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணக்கூடாது. நாம் வெயிட் பண்ணணும். இதோட இந்த 1 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் முடிகிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு இது பிரேக் அவுட்டாக இல்லை ஃபேக் அவுட்டான்ட்டு. ஓகேங்களா? நான் இப்போ வெயிட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி இந்த கேண்டில் ஸ்டிக்கு கன்ஃபார்மாக ரிஜெக்ஷன்லாம் கொடுத்துருச்சுன்னா நான் ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒரு செல் என்ட்ரி ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு மார்க்கெட் டிமாண்ட் ஜோன் வர வரணும். அதாவது இப்போ அந்த கேண்டில் ஸ்டிக்கு இந்த பிரேக் அவுட்டை ரிஜெக்ட் பண்ணால் தான் நான் இப்போது செல் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இது ரிஜெக்ட் பண்ணலை. லாஸ்ட் 1 மினிட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்ட்டு. நம்ம சார்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ட்ரெண்ட் இஸ் ஏ ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லா ட்ரேடருமே சொல்லுவாங்க. அதான் உண்மை. அதாவது இப்போதைக்கு ட்ரெண்டு நமக்கு எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிரேக் பண்ணிடுச்சு, லோ ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, லோ ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ இது டெஃபினட்டாக ஒரு அப் ட்ரெண்ட். அதாவது ட்ரெண்டில் அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ் 3 இருக்குது. அப் ட்ரெண்டுனா மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். டவுன் ட்ரெண்ட்னா மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது மார்க்கெட் இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னென்னா அப் ட்ரெண்ட். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த ட்ரெண்டில் இருக்கோ அதே ட்ரெண்டில் ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷனு. ஸோ நான் இப்போது செல் என்ட்ரி எடுக்கலான்ட்டு இருந்தேங்க, அது இப்போதைக்கு வேணான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஏற்ற போல் ஒரு ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரேடர்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன போல் 95% லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ரிஸ்க் ரேஷியோ. அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதவங்க தான். அதாவது என்னென்னா, இப்போது ஒரு 600K அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல என்னோடய 1% தான் நான் ஒரு நாளைக்கு லாஸ் பண்ணுவேன், அதுக்கு மேலே லாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இதை நான் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணது கிடையாது. இப்போது தான் நான் என்னோடய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது 1% ரிஸ்க்கு, 2% ப்ராஃபிட்டு ஒரு நாளைக்கு. இதே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே 50% கண்டிப்பாக அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண முடியும். எஸ், மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்கு. அதாவது
ப்ரீவியஸாக இருந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஹை லாஸ்ட்டாக இருந்திருக்கு, அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக மார்க்கெட் அப்பில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன போல் 3 கேண்டில்ஸ் 1 2 3 கேண்டில்ஸ் வந்து பிக்காக புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. அதாவது மேலே போக போகுது மார்க்கெட் அப்படிங்கிற மூவு. நமக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரெட் கேண்டில் மார்க் பண்ணி இதுதான் நம்மளோட டிமாண்ட் சோன். ஸோ கரண்ட்டாக நான் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் இதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் எப்பயுமே அப்லேயோ இல்லை டவுன்லேயோ மூவ் ஆகக்குள்ள 10 பாயிண்ட் மேலே போனால் 5 பாயிண்ட் கீழே வரணும், 10 பாயிண்ட் மேலே போனால் 5 பாயிண்ட் கீழே வரணும். அப்படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த ஃபிபனாச்சி ஒர்க் ஆகுது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போதைக்கு நான் வந்து இந்த டிமாண்ட் சோனுக்கு வரும்ன்ட்டு வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் இந்த டிமாண்ட் சோனுக்கு வந்துச்சுன்னா 353 4353 இங்கேருந்து நமக்கு தேவை 20 பாயிண்ட்ஸ். 353லேருந்து 73 வரை மார்க்கெட் போகுமான்னு கன்ஃபார்மாக தெரியாது. பட் நமக்கு ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக இருக்கனால மேபி போகலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிமாண்ட் சோனில் இருந்து ரிட்டன் இந்த 63, அதாவது ஆல்ரெடி கொடுத்த இந்த ஹை இது வரை நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் 70 வரை ஒரு ட்ரேட் எடுப்போம். வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம போட்டிருக்க இந்த பாக்ஸுக்கிட்ட ட்ரெண்டு வரணும். அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்கு கீழே இறங்கிட்டு ரிட்டன் மேலே போகும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். நான் அது வரை வெயிட் பண்ண போகிறேன். என்னோடய என்ட்ரி பை சைடு தான். ஸோ நான் லாங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய என்ட்ரி எங்கே எடுக்க போகிறேன்னா இந்த ஜோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்டாப் லாஸ் 54ல் நான் ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 50ல் என்னோடய ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஓகேவா? 54லேருந்து 50க்கு $60 வச்சோம்னா எவ்வளோ வரும்? அதாவது நான் எந்த அளவுக்கு லாட் எடுக்கலாம் அப்படின்னா 54லேருந்து 50க்கு 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போது என்னோடய லாட் சைஸ் வந்து 0.0 வெயிட். நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. ஓகே, நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா 0.1 லாட் எடுக்கலான்ட்டு. 0.1 லாட் நான் எடுத்தேன்னா எனக்கு இந்த ஓகே 50 வரை நான் வச்சேன்னா எனக்கு $40 லாஸ். அதாவது நான் சொல்கிற போல் மார்க்கெட் மூவ் ஆகலை, ஆப்போசிட்டாக போகுதுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸை நான் இங்கே வச்சுருப்பேன். அது ஹிட்டாச்சுன்னா எனக்கு $40 லாஸ். அதே போல் என்னோடய ப்ராஃபிட் வந்து நான் $60 லாஸ் வைக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னா என்னோடய ப்ராஃபிட் வந்து $120 இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன போல் 1:2 ரேஷியோவில் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1:2னா நான் $60 ஒரு நாளைக்கு லாஸ் பண்ணுறேன்னா $120 ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் இப்போ கீழே இறங்கிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா நான் ட்ரேட் எடுப்பேன், இல்லைன்னா இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அந்த ஜோனுக்கு வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஹாய் கைஸ். எஸ், மார்க்கெட் ரொம்ப வேகமாக கீழே வந்துட்டுருக்கு. நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன். நமக்கு அந்த ஜோனுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுக்கணும். ஜோனுக்கு வந்ததுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரேட் பண்ணி நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜோனுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.
அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? நம்மளோட ஜோன் இது தான். ஸோ அந்த ஜோனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி 3 விஷயம் பற்றி பார்த்துருக்கோம். 1 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், 2வது சப்ளை அண்ட் டிமாண்ட், அடுத்தது ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் தியரி. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் நான் சொன்ன நேமை வச்சு சர்ச் பண்ணி என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் கைஸ், நம்ம நினச்ச போல் டிமாண்ட் ஜோனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. டிமாண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம ட்ரேடு என்ட்ரு ஆகலாம், இல்லைன்னா இன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டார்கெட் மார்க்கெட் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா என்ட்ரு ஆகணும். ஒரு 5 to 6 பாயிண்ட் நான் கீழே வைக்கிறேன். 54லேருந்து ஒரு 48 வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே போல் எனக்கு தேவை 54லேருந்து 64னா $100 66 வரை மார்க்கெட் போகணும். ஓகேவா? நான் இப்போ என்ட்ரு ஆகிருக்கிறதுலேருந்து என்னோடய ரிஸ்க் அண்ட் ரேஷியோ இதுதான். அதாவது 48க்கு நான் வந்து 54ல் என்ட்ரு ஆனோன்னா என்னோடய லாஸ் லிமிட் வந்து $60, என்னோடய ப்ராஃபிட் லிமிட் வந்து $120. ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம். நான் என்னோடய என்ட்ரி, அப்புறம் ஸ்டாப் லாஸ், அப்புறம் டேக் ப்ராஃபிட் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிட்டேன். அதாவது என்னோடய என்ட்ரி மார்க்கெட் 54 வரை வந்துச்சுன்னா என்னோடய என்ட்ரி இருக்கும். என்னோடய ஸ்டாப் லாஸ் 48ல் இருக்கும். என்னோடய டேக் ப்ராஃபிட் 66ல் இருக்கும். ஓகேவா? எஸ், மார்க்கெட் நம்ம நினச்ச புள்ளியே கீழே வந்துட்டுருக்கு. நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். 54 வந்தால் ட்ரேட் எடுக்கிற போல். நம்மளோட டிமாண்ட் ஜோனுக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு. எஸ் கைஸ், நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து 56ல். ஏன்னா இதில் மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஹெவியாக இருந்தனால 56ல் தான் என்னோடய ட்ரேட் ப்ளேஸ் ஆகிருக்கு. எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 50ல் வச்சுருக்கேன். என்னோடய டேக் ப்ராஃபிட் வந்து 66லேயே வைக்கிறேன். நான் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 56ல் என்னோடய என்ட்ரி, 50ல் என்னோடய ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட் வந்து 66லேயே வச்சுருக்கேன். ஓகேங்களா கைஸ்? அதாவது $100 ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா $60 லாஸோட க்ளோஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு ரிஜெக்ஷன் எதுவும் தரல. இந்த கேண்டில் ஸ்டிக்கு சப்போஸ் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும்.
இது ஃபஸ்ட்டு ட்ரேடுங்கிறதுனால நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மொதல் நாளே ட்ரேட் எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 20 இயர்ஸாக ட்ரேட் பண்ணுறவங்களும் லாஸ் பண்ணுவாங்க. பட் அந்த லாஸும் ப்ராஃபிட்டும் அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கிற ட்ரேட் ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதாங்கிறது அடுத்த விஷயம். ஸோ எப்பயுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 ட்ரேட் 1% ரிஸ்க்கு 2% ப்ராஃபிட். ஓகேங்களா? ஓகே, இது 2 பக்கமும் இப்போ ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஆப்போசிட் ஹேண்ட்லேயும் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், ஆல்ரெடி வீடியோ 26 மினிட்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் பாஸ் பண்ணுறேன். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பிரேக் ஈவன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நாம் ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிட்டோம். ட்ரேட் வந்து நம்ம நினச்ச போல் கரெக்டான லொக்கேஷனில் தான் போகுது. அதாவது இப்போது நான் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ண 56. இப்போ எனக்கு தேவையானது $100. ஸோ ஒரு $50 ப்ராஃபிட் வரப்பயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்த இடத்துல வச்சோம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே டைரெக்ஷனில் வந்தால் கூட பிரேக் ஈவன் ஆகும். அதாவது $0 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதோட முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம ஃப்யூச்சரில் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போல் போகட்டும். எஸ் கைஸ், இப்போது கிட்டத்தட்ட எனக்கு நான் ட்ரேட் எடுத்ததுலேருந்து 50% எனக்கு மார்க்கெட் வந்தது. நான் இப்போது டுடே விட்டுருங்க, இதே டுமாரோ அடுத்த ட்ரேடாக இருந்ததுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸை நான் பிரேக் ஈவன் ஆக்குவேன். ஓகேங்களா? இப்போது இது ஒரு கிளியரான ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம பிரேக் ஈவன் பண்ணுறது வந்து கிளவரான ஒரு டிசிஷன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட நமக்கு 50%க்கு மேலேயே ப்ராஃபிட் வந்துடுச்சு. இப்படி இருக்கப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து தன்னோட ஆஃபை வந்து புக் பண்ணுவாங்க. அதாவது இப்போது நான் வந்து 0.1 லாட் எடுத்திருக்கேன்னா இதில் 0.05 பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க 5 பொசிஷனை வச்சு தான் பேலன்ஸ் ட்ரேட் எடுப்பாங்க. ரைஸ் கிட்டத்தட்ட 75% ப்ராஃபிட்டில் இருக்கணும். நாம் வச்சுருக்கிறது 66ல். பட் அந்த கேண்டில் ஸ்டிக்கு கடைசியாக க்ளோஸ் பண்ணது 64 கிட்ட. நாம் 75%. எஸ் கைஸ், டிபி ஹிட் ஆகிடுச்சு. ஐ மீன் நம்ம $99 இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஜஸ்ட்டு வெயிட் பண்ணணும். நம்மளோட கரெக்டான ஒரு ஜோனுக்காக வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்குறோம், அதோட க்ளோஸ் பண்ணுறோம். டுடே நான் 120க்கு கொண்டு போகல. ரீசன் வந்து ஏன்னா என்னோடய டார்கெட் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணதை விட ஆர்டர் வந்து மேலே ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 100லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் நம்ம நினச்ச போல் மார்க்கெட் ஆல்ரெடி இருந்த கையை பிரேக் பண்ணியிருக்கு. அவன் இது வரைக்கும் வச்சுருந்தாலுமே நமக்கு
டிபி ஹிட் ஆகிருக்கும். பட் பரவாயில்ல. நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. நான் அதை காட்டுறேன். ஹாய் கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஐ மீன் 99.80 நம்ம ப்ராஃபிட். அதாவது நம்ம இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட $10 1 மினிட்டு நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து ஆன்லைன் ரேட் படி 95 பாயிண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம $100 ப்ராஃபிட் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கோம். அப்போது 9500 நாம் சம்பாதிச்சிருக்கோம் இன்றைக்கி. பட் நம்ம இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கணும்னா 300 இன்னும் நம்ம சம்பாதிக்கணும். 300னால் கிட்டத்தட்ட 28,500 வருது. $300னால் நாம் இப்போ இதில் 9,500 ருப்பீஸ் சம்பாரிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது நீங்கள் டாலர்லேயே புரிஞ்சுக்கோங்க. $300 ப்ராஃபிட் எடுக்கணும். அதில் நான் $100 எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு டே. ஓகே கைஸ், இதோட வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி 30 மினிட்ஸ் வந்துடுச்சு. இது எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லபடியாக போகணும்னு நம்புகிறேன். லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். டெய்லி 1 வீடியோ, ஒரு ட்ரேட், அதோட ப்ராஃபிட்டோ லாஸோ க்ளோஸ் பண்ணுறோம். பை கைஸ்.